எலிஃபண்ட் கிராசிங் காஷன். இது வந்து நம்ம குற்றாலத்துலேருந்து அச்சங்கோயில் போகிற பாதை பார்த்துக்கிங்க மக்களே. இந்த அச்சங்கோயில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் யாரும் வர ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுதான் அதில் உள்ள ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா 100% வந்து ஃபுல் ஃபாரஸ்ட் வந்து திக் ஃபாரஸ்ட் உள்ளே வந்துவிடுவோம். அதனால் மட்டம் கிடையாது, வீடுகள் கிடையாது. பொதுவாக கேரளாவில் 2 சைடு வீடுகள், ரப்பர் தோட்டம் அந்த மாதிரி இருக்கும். இந்த ரோடில் வந்து ஒரு வீடு கிடையாது. என்ன ரீசன் எனக்கு தெரியல, பட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் ரோடுக்கு. மழை நேரத்துலலாம் இங்கே கொஞ்சம் கஷ்டம்தான். எங்கள் அண்ணன் இருக்கும்போது என்னை கூப்பிட்டு வந்திருக்கான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. எங்கள் பிரீத்தி பாப்பா வந்து சின்ன பொண்ணாக இருக்கும்போது கூப்பிட்டு வந்திருக்கோம். இது வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு ஃபாரஸ்ட் பாருங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் குற்றாலத்துலேருந்து கரெக்டாக 25 கிலோமீட்டர் வரும். இந்த இடம் வர கூட ஒரு 10 கிலோமீட்டர் போனோம்னா நேராக அச்சன் கோயிலே வந்துடும். ரொம்ப பிரமாதமான ஒரு கோவில். நான் அந்த கோயிலை உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணி விட்றேன். இந்த ரோடை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஏரியாவை கண்டிப்பாக வாங்க. குற்றாலம் வந்துட்டு அப்படியே போயிடாதீங்க. தென்மலை போயிருப்பீங்க, அந்த ரோடு போயிருப்பீங்க. நான் கூட தென்மலை வழியாக தான் இன்றைக்கி குருவாயூர் போகிறதா இருந்தது. பட் எனக்கு இந்த ரோடு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. நான் 35 வருஷம் இருக்கும். நான் அந்த பக்கம் வந்து 30 வருஷம் இருக்கும். சரி, 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஸோ அவ்வளவு அழகு பார்த்துக்கோங்க. என்னன்னு சொல்ல இது வார்த்தை இல்லை. அவ்வளவு அழகாக இருக்குது இந்த ரோடு. நிறைய மக்கள் போகிறாங்க. ஆனால் இவங்க கேரளாக்காரங்கள் அந்த வழியாக தான் வர்றாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதை பாருங்கள். அடுத்த வாட்டி வரும்போது மிஸ் பண்ணாமல் அந்த கோயிலுக்கு வாங்க. நான் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் திருப்பி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ரோடும் அவ்வளோ லோன்லியாக இருக்குது. பயம் இல்லை, லோன்லியாக இருக்குது. நாங்கள் மேலே போய்ட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் பாருங்கள். இந்த வீடியோ இப்போ அப்டேட் பண்ணுறேன். இது குற்றாலம் டு அச்சங்கோயில் ரோடு. ஆக்சுவலாக இந்த பாதை வரணும். நான் கடையநல்லூர் வழியாக வந்தேன், பண்பலி வழியாக. ஆக்சுவலாக குற்றாலத்துக்கு இங்கேருந்து 21 கிலோமீட்டர் தான் போட்டிருக்காங்க. 22 வரும் வச்சுக்கோங்களேன். அச்சங்கோயிலும் போது 32 கிலோமீட்டர் வரும். அவ்வளோதான். அழகாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது மக்களே. பாருங்கள், சுற்றி மவுண்டனை அப்படியே அப்பா இன்னி பெடல் எடுக்கிறது பாருங்க. എൻ്റെ ജീവനോ, എൻ്റെ ഗുരുവായൂരപ്പാ, എൻ്റെ അമ്മോ, എത്ര അഴക്. വർണ്ണിക്കാൻ വാർത്തകളില്ലല്ലോ കേട്ടോ. இனிமே மலையாளம் தான் மக்களே. அடியேன் பணிவான வணக்கம். டிம்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட்டோட டிம்பர் டிப்போவே இந்த அச்சன் கோயிலில் இருக்குது. இது பாருங்கள், எல்லாமே பிளான்டேஷன். இதெல்லாம் வந்து இது கிடையாது, என்ன சொல்லுவாங்க, இது தானாக வளரும் இல்லையா, அந்த மாதிரி பிளான்டேஷன் இது. ஃபுல் கவர்மெண்ட்டே டிப்போ வச்சு உங்களுக்கு கட் பண்ணுறது, மரத்தை கட் பண்ணுறது வைக்கிறதெல்லாம் கவர்மெண்ட்டே பண்ணி கொடுத்துருவாங்க. மக்கள் யாரெல்லாம் டிம்பர் பிஸ்னஸில் இருக்கீங்களோ அச்சன் கோயில் உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குது. அதனால் டீ கூட்டு பண்ணுறவங்க இங்கே வந்து டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்து பேசுங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கியூபிக் ஃபீட் எவ்வளவு, கியூபிக் மீட்டர் எவ்வளவு அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டை கேட்டுட்டு பலன் அடைவீர்களாக. அடியேனின் பணிவான வணக்கம். அச்சன் கோயில் தான் கரெக்டாக. அச்சன் கோயிலேருந்து பத்தனந்திட்டா போகிற பாதை, அந்த பாதையில் ஃபுல் பிளான்டேஷன் தான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பிளான்டேஷன் தான். எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல் பிளான்டேஷன் டீ குட்டு பாருங்கள். ஒன்று எவ்வளோ பெரிய மரம்லாம் இருக்குது. இது ஃபுல்லாக கவர்மெண்ட்டே உங்களுக்கு நீங்கள் கேட்குற பிளான்ட்டை வெட்டி கட் பண்ணி அவங்களே கட்டிங் ஆர்டர்லாம் போட்டு வாங்கி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து இங்கே விசாரிச்சுக்கோங்க. அச்சங்கோயில் ரொம்ப தூரத்துலலாம் இல்லை. குற்றாலத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாம் 4 பேருக்கு கேட்டுட்டு வந்து இதில் ரேட்டு நல்லா கியூபிக் ஃபீட் எவ்வளவு, கியூபிக் மீட்டர் எவ்வளவு அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே 35.314 ஒரு கியூபிக் மீட்டர் ஃபீட் வந்து ஒரு 1 CBM நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா யூரோப்லாம் 27.74 கியூபிக் ஃபீட் வந்து 1 CBM. இங்கே வந்து நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. உண்மையிலே சரியான பாரதி பார்த்துட்டு ஏரியா வழியாக வர்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் எப்போது தென்மலை வழியாக தான் போவேன். இந்த தடவை எப்படி கூடி வர்றது ரொம்ப சந்தோஷம். அடியேன் வாங்க எல்லோரும். வணக்கம் மக்களே. இது அச்சங்கோயிலேருந்து புனலூர் போகிற பாதை பார்த்துக்கோங்க. புனலூர் வந்து 20 கிலோமீட்டர் எவ்வளோ போட்டுருந்தது சரியாக கவனிச்சா. அப்படி ஒரு ரம்யமாக இருக்குது. அழகுன்னா அழகு. சன்லைட் உள்ளே கூடி இறங்கி வர்றதுக்கு அதுக்கும் இங்கே பாருங்க நின்றுது. அப்படியே ஃபுல்லாகவே பிளான்டேஷன் இது தான். ரப்பர் போடுறாங்க. ஃபுல்லாக தான் ரப்பர் இதெல்லாம் போட்டுருக்காங்க. அப்படி இருக்குது, சொல்ல வார்த்தை இல்லை.
ஆனால் ஒரு ஜீப்பு கூட பார்க்கல. இப்போ தான் கார் பார்க்குறேன். பைக் கூட சாதா பைக் வர கஷ்டம் தான். இந்த ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்குது. பட் ஃபுல்லாக ரப்பர் தோட்டம் தான் பார்த்துக்கோங்க. இப்போ அதாவது அச்சன்கோயிலேருந்து புனலூர் போகிற பக்கத்தில். அச்சன்கோயிலேருந்து புனலூர் 43 கிலோமீட்டர் எவ்வளோ வந்தது. அலிமுக்குன்றாங்க, அது வரைக்கும் வருது. அவ்வளோ அழகு. பைக் ரைடர்ஸ் வணக்கம், நன்றி.